பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் அதிகாலை தொழுகைக்கு பின்னர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலை விட்டு வேகமாக வெளியேறி மதீனாவின் எல்லையில் இருக்கும் ஒரு குடிசை வீட்டுக்கு செல்வதையும் சற்று நேரத்துக்கு பின்னர் அங்கிருந்து வெளியேறுவதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனித்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கின்றார்கள் என்பது பெரும்பாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும். ஆயினும் இந்த விஷயம் மட்டும் தெரியவில்லை. நாட்கள் நகர்ந்தன. கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ தொடர்ந்து அந்த குடிசை வீட்டுக்கு சென்று கொண்டே இருந்தார்கள். அங்கு சென்று அவர் என்ன செய்வார் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாமலே இருந்தது. ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே சென்ற பின்னர் அந்த குடிசைக்கு சென்று என்ன நடக்கின்றது என்பதை பார்த்தே தீர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குடிசைக்குள் நுழைந்தார். வயதான பார்வையற்ற நடக்க இயலாத ஒரு மூதாட்டி இருப்பதை கண்டார். பின்னர் குடிசையை கவனித்தார். கண்ட காட்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கண் தெரியாத இந்த மூதாட்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உறவினராக இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார், தினமும் ஒருவர் இங்கு வருவாரே, அவர் இங்கு வந்து என்ன செய்வார் என்று. மூதாட்டி, அருமை மகனே, அல்லாஹ்வின் மீதானே, அவரை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. தினமும் காலையிலே இங்கு வருவார், வீட்டை துடைத்து சுத்தம் செய்வார், ஆட்டிலிருந்து பால் கறப்பார், எனக்கு உணவும் சமைத்து தருவார், பின்னர் எதுவும் பேசாமல் திரும்பி விடுவார். அது கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குலுங்கி குலுங்கி அழுதவராக வீட்டை விட்டு உடனே வெளியேறிவிட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த பின்னர் அந்த மூதாட்டிக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரண செய்தியை அந்த மூதாட்டிக்கு தெரிவிக்க வேண்டாம் என்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்மானித்தார்கள். அந்த குடிசைக்கு சென்றார். முதல் நாளே அந்த மூதாட்டி கேட்டார், உமது நண்பர் மரணித்து விட்டாரோ? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடுக்கிட்டார். திகைப்புடன் கேட்டார், உங்களுக்கு எப்படி அது தெரிந்தது என்று. மூதாட்டி, நீர் எனக்கு உண்ணத்தரும் பேரீத்தம் பழத்தை விதை நீக்காமல் தருகிறீர், உமது தோழர் விதை நீக்கி தருவார். நடுங்க துவங்கிவிட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நிற்க முடியாமல் தரையில் அமர்ந்தார். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அப்போதுதான் அந்த புகழ்பெற்ற வாசகத்தை கூறினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமக்கு பின்னர் வரவிருக்கும் கலீஃபாக்களுக்கு பெரும் சுமையை தந்துவிட்டு சென்று விட்டீரே அபூபக்கரே. இப்போது நாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அழுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அழுவதா, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அகன்று கொண்டிருக்கும் நல்ல பண்பாடுகளுக்காக அழுவதா தெரியவில்லை. மரணிக்கும் முன் நல்ல சுவடுகளை விட்டு செல்வோம். ஏனென்றால் நாம் விட்டு செல்லும் சுவடுகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன. அவர்கள் விட்டு சென்ற சுவடுகளை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அல் குர்ஆன் 36வது அத்தியாயம் 12வது வசனம்.